Al-Aqiq Tours and Travels, your trusted partner for a memorable Hajj and Umrah service. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وسلم. أما بعد, இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை தொடங்க முன்னுக்கு நேற்று நீங்கள் படித்தது அல்லது ரெக்கார்டிங்கில் கேட்டிருந்தா உங்களுக்கு நினைவுரிக்கிற ஒரு விஷயத்தை செட்டில் போடும். சரி, ஓகே, நீங்கள் நினைவு வச்ச விஷயங்களை போட்டுருக்கீங்க. நம்ம தப்சீருடைய விஷயங்கள் தொடர்ச்சியாக 2 நாள் பார்த்துட்டோம். அதில் தப்சீர்ல என்னங்கிற சில அறிமுகங்கள் பார்த்தோம். அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி ஒரு அளவான விளக்கம் பார்த்துருக்கோம். எங்களுக்கு எது தேவை அப்படின்னு படுதோ முக்கியமாக கருதின விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோம். இன்றைக்கு நம்ம சின்ன ஒரு சூறா ஒன்றுக்குரிய தப்சீரை பார்ப்போம். இப்போ நான் தப்சீர்னு சொல்கிற நேரம் இதை நீங்கள் இதை நேற்று படித்தது, அதுக்கு முன்னுக்கு படித்தது, இன்றைய படிக்க போகிறது, இதை படித்ததோடையே தப்சீர் முடிஞ்சு அப்படின்னு இல்லை. தப்சீருங்கிறது அது பெரிய ஒரு பகுதி. ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தர் அறிவுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கிதாபு வந்திருக்கும். அவங்களோட துறை சார்ந்து தப்சீர்கள் எழுதியிருப்பாங்க. அது பெரிய ஒரு கடல். நம்ம அந்த அறிமுகத்துக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கிடைக்கணுன்றதுக்கு நம்ம இருக்கிற எல்லாத்துலேயும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி எடுத்து உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் நீங்கள் சொல்லிட்டு போகிறோம். இப்போ அதில் இன்றைக்கு நம்ம சூரத்துல் இஹ்லாஸ் அப்படிங்கிற சூறாவை பார்க்க போகிறோம். நேற்று நம்ம சூரத்துல் ஃபாத்தியாவை முடிச்சிருந்தோம். ஏன்னா சூரத்துல் ஃபாத்தியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் பொதுவாகவே இருக்க வேண்டியது. அதே மாதிரி நம்ம எல்லாருமே அவசியம் மனனம் செய்ய வேண்டிய, அடுத்தது மனனம் செய்ய எல்லாருக்கும் லேசான இலகுவான ஒரு சூறா தான் சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். நிறைய பேர் இப்போ நாங்கள் குர்ஆன் ஓதுறதுல நிறைய முறைகள் இருக்குது, கிராத் முறைகள். அந்த முறைகளில் உள்ளால சில பிரிவுகள் வரும். அந்த முறையில் நம்ம நாட்டில் ஓதுறது ஹப்ஸுங்கிறது ஓதுவோம். அது ஆசிம் அவங்கள தொட்டு வரக்கூடியது. அந்த முறையில் ஓதுற நேரம் நாங்கள் நாட்டில் தான் பொதுவாக நம்ம எல்லாரும் ஓதுறோம். அப்போ வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது அதை நம்ம பார்த்துக்கணும். சில பேர் கேட்டு பாடமாக்கியிருப்பீங்க அல்லது பிள்ளையா பாடமாக்கிட்டு குஃப்வன் குஃப்வன் அப்படின்னு சொல்லி ஓதுவாங்க. அதனால அந்த விஷயத்த நான் சொல்றேன். வலம் யகுல்லஹு குஃபுவன் குஃபுவன் அஹது. அதே மாதிரி இப்ப நம்ம இந்த சூறாவினுடைய சில விஷயங்களை பார்க்க போக்குள்ள இந்த சூறா குர்ஆனுடைய ஓர்டர்ல பார்த்தோம்னு சொன்னா மொத்தம் 114 சூறாவுல 112வது சூறா இதுதான். 114 சூறாக்கள்ல 112வது சூறா சூரத்துல் இஹ்லாஸ். 113 சூரத்துல் நாஸ் இல்ல சூரத்துல் ஃபலக் வரும். கடைசியா 114க்கு சூரத்துல் நாஸ் வரும். அப்ப இந்த ஓர்டருக்கு வரும். அப்ப சூரத்துல் இஹ்லாஸை நம்ம 112வது சூறாவை பார்க்கணும். இதுக்கு முன்னால 1வது சூறாவை பார்த்துருந்தோம். சரி, இப்ப இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது. குல் குல்லுன்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நபியை பார்த்து அல்லாஹு தாலா ஏவக்கூடிய உண்டு. அதுக்கு பொதுவாகவே அர்த்தம் என்ன? குல், நபியே நீங்கள் கூறுங்கள். அங்கே வாரது ஒரு செய்தியாக இருந்துச்சுன்னா நபியே நீங்க சொல்லுங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் கொடுக்கும். அதே நேரத்துல சில இடத்துல குல் அங்கால கேள்வி மாதிரியாக வந்தா நபியை நீங்க கேளுங்க அவங்கள்ட்ட அப்படின்ற அர்த்தமும் நம்ம கொடுக்கலாம். எனவே இந்த இடத்துல இது ஒரு கேள்வி இல்லை, அதனால இது ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுதுன்றதால நம்ம குல், நபியே நீங்க சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹு தாலா அவன் ஒருவன், தனித்தவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அல்லாஹு தாலா சொல்றான். அல்லாஹ் தனித்தவன், ஒருவன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹு சமது, அல்லாஹு தாலா தேவையற்றவன், அல்லாஹ் தேவையற்றவன்ங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு
லம் எலிது வலம் யூலது, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வசனம். சில பேர் ஓதிட்டு போகக்குள்ள லம் எலிது நிப்பாட்டிட்டு வலம் யூலதுன்னு ஓதுவாங்க. அப்படி இல்லை, நம்ம அதை சேர்த்து தான் ஓதணும். அது ஒரு வசனம். லம் எலிது வலம் யூலது. அப்ப இதுல அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், அவன் யாரையும் அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை. இந்த விஷயத்த அல்லாஹ் தாலா சொல்றான். அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை. விலங்குதானே? அப்படின்னா அல்லாவுக்கு பெற்றோர்களும் இல்லை, அல்லாவுக்கு பிள்ளைகள் சந்ததிகளும் இல்லை. இங்கிற விஷயத்த அல்லாஹ் தாலா சொல்லிட்டு வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அல்லாஹு தாலாவுக்கு நிகராக எவருமே இல்லை என்கிற விஷயத்த அல்லாஹ் தாலா தெளிவா சொல்லிட்டான். சரி, இந்த சூறாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் உங்களுக்கு சில நேரம் தெரிஞ்சிருக்க கூடும். முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்துல வரக்கூடிய ஒரு செய்தி, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க எப்படின்னா, அயஅஜிசு அஹதுக்கும் ஐயக்ரஅ ஃபீ லைலத்தின் சுலுஸல் குர்ஆன், ஒரு நாள்ல, ஒரு இரவையிலேயே, ஒரு நாள்லயே குர்ஆனுடைய 3ல் ஒரு பகுதியை உங்கள யாருக்கும் ஓத இயலாதா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்காங்க. அப்ப ஒரு இரவுல, ஒரு நேரத்துல குர்ஆனில் 3ல் ஒரு பகுதியை ஓதுவதற்கு உங்கள யாருக்கும் இயலாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க கேட்காங்க, சஹாபாக்கள் எப்படி கேட்காங்கன்னா, வகைஃப யக்ரஉ சுலுஸல் குர்ஆன், குர்ஆனில் 3ல் ஒரு பகுதி, கிட்டத்தட்ட நம்ம சும்மா லேசா இப்போதைக்கு நாங்க விளங்குறேன்டா, சில நேரம் அந்த கட்டத்துல எந்த அளவு குர்ஆன் இறக்கப்பட்டு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியறது இல்லை, இது நபி அவங்க கேட்கிற நேரம். ஆனா நம்ம இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 பாக்குற நேரம் ஒரு 10 ஜுஸ் கிட்ட வரும். இப்ப இந்த ஹதீஸை நாங்க பாக்குற நேரம், இதை நபி அவங்க கேட்கிற நேரம் குர்ஆன்ல எவ்வளவு இறக்கப்பட்டு இருந்துச்சுன்னு தெரியல. அப்ப அந்த காலத்தை வச்சு சஹாபாக்கள் கேட்காங்க, அது எப்படி ஓதுறது, குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதி எப்படி ஓதுறது அப்படின்னு கேட்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத ஓதினா தாதிலு சுலுஸல் குர்ஆன், இது என்ன குர்ஆனில் 3ல் ஒரு பகுதிக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க, அப்ப நாங்க 3 தடவை அந்த சூறாவை ஓதினா முழு குர்ஆனையும் ஓதின அளவுக்கு ஆகிரும். அதனால குர்ஆனை முழுசா ஓதின ஒருத்தருக்கும் இதை 3 தடவை ஓதினவருக்கும் சரியான ஒரு சமன் இருக்கான்னு கேட்டா இல்லதான். ஆனா அந்த அளவுக்கு இந்த சூறாவுக்கும் சிறப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நீங்க இந்த டைம்ல கூடுதலா பார்ப்பீங்க, நோன்பு காலத்துல ஒரு உம்ரா செஞ்சா ஹஜ்ஜுடைய நன்மை அப்படின்னு சொல்லி, ஹஜ்ஜுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி ஹதீஸ் பார்ப்பீங்க. நோன்புடைய காலத்துல ஒரு உம்ரா செஞ்சா அதுக்காக ஹஜ்ஜி செஞ்ச ஒருத்தர் இடத்துக்கு இவர் வரையலுமான்னு கேட்டா அது ஷுவர் இல்லை, அது நம்ம அப்படி பார்க்க இயலாது. ஆனா அந்த கூலி அவருக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு பெருமதியானதுங்கிறது தான் உணரணும். அப்ப அதுக்காண்டி நோம்புல ஒருத்தர் உம்ரா செஞ்சுட்டாரு, அப்ப ஹஜ்ஜுடைய நன்மை கிடைச்சிட்டுன்னு சொன்னா அவர் ஹஜ்ஜுக்குரிய கடமையானவரா இருந்தா அந்த ஹஜ்ஜி நீங்கிட்டு அர்த்தம் இல்லை, அவருக்குரிய கடமை இருக்கும். இந்த உம்ராக்கு அவ்வளவு சிறப்பு கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்ப குல்ஹுவல்லாஹ் ஒருத்தர் 3 தடவை ஓதி போட்டு நான் முழு குர்ஆனை ஓதிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் 3 ஓதி 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 கடைசியா நான் இத்தனை குர்ஆன் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லை. ஒருத்தருக்கு இந்த சூறாவினுடைய சிறப்பை காட்டுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரம் இந்த ஹதீஸுக்கு இன்னும் சில விளக்கங்களும் இருக்கு. இது கூலி அடிப்படையில 3ல் ஒரு பங்கா, அல்லது குர்ஆனுடைய மொத்த கருத்துக்கள்ல, இது குர்ஆன் சொல்ல வர விளக்கத்துல எங்களுக்கு சொல்ல விளைகிற விஷயத்துல 3ல் ஒரு பங்கா அப்படிங்கிற பார்வைகளும் இருக்குது. எப்படியோ குர்ஆனுடைய 3ல் ஒரு பகுதியை இந்த குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற இந்த 4 வசனங்களும் சேர்ந்து தன்னகத்துள் வைத்துள்ளதுங்கிறத நாங்க உணர்ந்து கொள்ளணும். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சூறா. அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்களும் சரி, உண்மையிலே பார்க்க போனா குர்ஆன் எங்களுக்கு எதுக்காக வேண்டி தரப்பட்டுச்சோ, நபி அவங்க எதுக்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்களோ, இந்த மனிதர்கள் எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டாங்களோ, அல்லாஹ் ஒருத்தர் எப்படி விளங்கணும்னு சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கானோ, அதுக்கான எல்லாத்துக்குமான அடிப்படைகள் இந்த சூறாவுக்குள்ள எங்களுக்கு கிடைச்சிரும். நம்ம அதை பார்ப்போம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம்தான் இது, திருமிதி என்கிற
ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்துல்லா இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹதும் வல் முஅவ்விதத்தைன். அதே மாதிரி முஅவ்விதத்தைன் என்று நம்ம சொல்ற 2 சூறாக்கள் இருக்குது. அது வந்து குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த 2 சூறாவும். அப்ப குல் ஹுவல்லாஹு அஹத் உண்டு, குல் அஊது பிரப்பில் ஃபலக் உண்டு, குல் அஊது பிரப்பின் நாஸ் உண்டு. அப்ப இந்த 3 சூறாக்களையும் ஒருத்தர் மாலை அடையும் நேரத்துல, அதே மாதிரி வஹீன துஸ்பிஹு ஸலாஸ் மர்ராத், ஹீன தும்சி, அதே மாதிரி துஸ்பிஹ், ஒருத்தர் மாலை அடையிற நேரத்திலையும் அடுத்தது காலை அடையிற நேரத்திலையும் 3 முறை ஓதுறார். எப்படி? ஒருத்தர் மாலை அடைகிறாரு, இப்ப நம்ம மாலையில் அதிகம், இந்த நேரத்துல 3 தடவை இதை ஓதுறோம். அதே மாதிரி காலையிலையும் ஓதுறோம். இதை நம்ம பொதுவாகவே பார்க்கலாம். நம்ம வந்து சுப தொழுவிட்டு இதை ஓதுவோம், மகரிப் தொழுவைக்கு பின்னாலையும் இதை ஓதுவோம். இந்த பொதுவா நம்ம கிட்ட இருக்கிற வளமைகள், பொதுவாக ஓதக்கூடிய தொழக்கூடிய பழக்கம் உள்ள ஆக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்கும். இந்த 3 சூறாவையும் 3 முறைகள் ஓதுறது. இப்படி நம்ம ஓதினோம்னு சொன்னா நபி அவங்க சொல்றாங்க, தக்ஃபீக மின் குல்லி ஷை, இப்படி ஓதிட்டீங்களா உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் இது போதும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதனால பாதுகாப்பு கிடைக்கும், எங்களுக்கு நிறைய விஷயங்கள், எங்களுக்கு நலவுகள் கிடைக்கும் அல்லாஹ் கிட்ட இருந்து. அதே மாதிரி அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மின் குல்லி ஷை, எல்லா விஷயத்துக்கும், நபி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு இது போதும் அப்படின்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு நிறைய விளக்கங்கள் எங்களுக்கு ஹதீஸுடைய விளக்க புத்தகங்கள்ல எடுத்துக்கொள்ள கிடைக்கும். அதான் நம்ம ஹதீஸுக்கு போற டைம் அந்த விஷயங்களையும் பார்ப்போம். சரி, இப்ப நாங்க வந்து இந்த சூறாவினுடைய மொத்தமாக 2 சிறப்பை பார்த்தீங்க. ஒன்று வந்து இந்த சூறா குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதிக்கு சமனானது. அதே மாதிரி இந்த சூறாவோடு சேர்த்து குல் ரப்பில் ஃபலகையும் குல் ரப்பின் நாஸையும் நாங்க சேர்த்து 3 சூறாவையும் 3 தடவைகள் நாங்க காலையிலையும் மாலையிலையும் ஓதி வந்தோம் சொன்னா அது எங்களை எல்லாத்துக்குமே அது போதும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகள்ல இருந்து பாதுகாப்பு, எங்களுக்கு ஏற்படக்கூடிய நலவுகளை எடுத்து தரதுக்கு அது காரணமாக அமையும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்ப நான் ஏற்கனவே தப்சீரை பத்தி ஒரு அறிமுகத்துல சொல்லியிருந்தேன். தப்சீர் படிக்கிற நேரம் அதுக்குள்ள வரக்கூடியதுதான். எப்படி அந்த வசனங்களுக்கான விளக்கங்களும் இருக்குதோ, அந்த சூறாக்களுக்கான விளக்கங்களும் இருக்குதோ, அந்த சூறா அந்த வசனம் ஏன் இறங்கிச்சு காரணங்களும் இருக்கும். அந்த நபி அவங்களுக்கு வஹி இறங்கின அந்த ஆரம்ப செய்தி சம்பந்தமா படிக்கிற நேரம் அப்ப அந்த இடத்துல வச்சு இப்பதான் இறங்கிச்சுங்கிற ஒரு அறிமுகம் நமக்கு இருக்குது. அதே மாதிரி இதுல என்ன விஷயம்டா, இந்த சூறா எப்ப இறங்கிச்சுன்னு கேட்டா இதுவும் வந்து மக்காவுல இறங்கின ஒரு சூறா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இது வந்து திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்லாம். இப்ப வந்து அது இல்லாம வேற கிதாபுகள்லையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்காங்க, யாரு அந்த காலத்துல இருந்த முஷ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடியவங்க வந்து கேட்காங்க. காலொலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்படி கேட்காங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நீங்க இறைச்சிகன் ஒருத்தரை சொல்றீங்களே, உங்களோட ரப்ப பத்தி அவருடைய சந்ததியை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு மனிதருக்கு ஒரு சந்ததியை பத்தி கேட்டா உங்களோட வாப்பட பேர் என்ன, வாப்பட பேர் என்ன, அப்படியெல்லாம் நம்ம கேட்போமே. அதே மாதிரி இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க கேட்காங்க. இப்ப அல்லாஹ் தான் சொல்லி நபி அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற நேரம், சரி உங்களோட இறைச்சகன்ற சந்ததியை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டதுக்கு தான் அன்ஸலல்லாஹு ஹாதிஹி சூரா, அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வினுடைய பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த முஷ்ரிக்குகள் கேட்காங்க, நீங்க ஒரு இறைச்சகனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே அல்லாஹ் அல்லாண்டு, அப்ப உங்களோட இறைச்சகன்ற சந்ததி எப்படி, அவரை பத்திய விஷயங்களை சொல்லுங்களேன்னு சொல்லி சொல்ற நேரம் தான் அல்லாஹு தஆலா வஹி இறக்குறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்,
அதுக்கு பிறகுதான் அது இவ கேட்ட கேள்விக்கான விடையாக பின்னால் வர எல்லாமே வருது. இப்ப நீங்க இந்த சம்பவத்தோட சேர்த்து அந்த குல்வல்லாஹுன்னு ஆரம்பிக்கிற சூரத்துல் இஹ்லாஸுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தாலா இந்த கேள்விக்கான விடையாக அங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. கேள்வி என்ன? உங்களோட இறைவனுடைய சந்ததி என்ன என்று சொல்லுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன், அவன் ஒருவன். அதே மாதிரி அப்ப அவன் தனித்தவன் என்று சொல்லிட்டு லம் எளிது வலம் யூலத், அதுல என்ன சொல்றான்? அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை. அப்படின்னா அங்க சந்ததிக்கு கதையே இல்லை, அவன் தனியாள். அதே மாதிரி நீங்க சந்ததியெல்லாம் ஏன் கேக்குறீங்க? இப்ப அவங்க வணங்கி கொண்டிருந்தாங்களே நல்லவர்கள், பொதுவாக அந்த மக்கள்கிட்ட இருந்த நடைமுறைகள் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அந்த காலப்பகுதியில தான் அந்த சிலை வணக்கம் உருவாகுது. அப்ப அந்த சமூகம் எப்படி நல்லவர்களைத்தான் கடவுளாக ஷைத்தானுடைய தூண்டுதலால வணங்க தொடங்குறார். சமூகத்துல அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்த நல்லவர்கள், ஜின்களை வணங்குற பழக்கம் இருந்துச்சு, மலக்குமார்களை வணங்குற பழக்கம் இருந்துச்சு, முன்னால வந்த நபிமார்களை வணங்குற பழக்கம் இருந்துச்சு, அவங்க புனிதமாக கருதின இடங்கள், அப்படியான நிறைய விஷயங்களை அந்த சமூகம் வணங்கினாங்க. அப்ப அந்த வணக்கத்தினுடைய இதுலதான் அப்ப நாங்க இவரை வணங்குறோம்னா இவருக்கு முன்னால இவருக்கு இப்படி இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லணுமே. அப்ப இங்க அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் தனியாள், யாருமே பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. இந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அவனுக்கு அல்லாஹு தாலாவுக்கு நிகராக அல்லாஹ் தாலா தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. அதே மாதிரி அல்லாஹுக்கு நிகரா யாரும் இல்லை. இவ்வளவுதான் சுருக்கம். இப்ப அல்லாஹு தாலா கடவுள் கொள்கையை அந்த சமூகத்துக்கு சொல்றான். அப்ப இந்த சூறாவில இருந்து எங்களுக்கு சுருக்கமாக விளங்குறது என்ன? இந்த சூறாவினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குது? அல்லாஹு தஆலாவைத்தான் வணக்கத்திற்குரிய ஒருத்தனாக எடுக்கணும், அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அதே மாதிரி பரிபூரண தன்மைக்கும் அல்லாஹ் மட்டும்தான் தகுதியானவன், பரிபூரண தன்மைக்கும் அல்லாஹ் மட்டும்தான் தகுதியானவன், யாரும் கிடையாது. அதே மாதிரி புல்ல குட்டி பெற்றோர்கள், அதே மாதிரி எதிரி உண்டு, அல்லாஹ் ஒருத்தருக்கு நிகராக இன்னொருத்தரை வைக்கலாம், அந்த கதைக்கு இடையே இல்லை. அங்க எந்த ஒரு சாத்தியமுமே அங்க இல்லை. இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த சூறாவுல எங்களுக்கு சொல்லித்தர முக்கியமான செய்தி. அப்ப இந்த விஷயத்த நாங்க விளங்கி கொள்ளணும். அடுத்தது நாங்க இதுக்குள்ள வேற என்ன பார்க்கலாம்னு சொன்னா, இந்த சூறாவுல இருந்து பொதுவா எங்களுக்கு கிடைக்குது என்ன? இதுக்குள்ள இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது முதலாவது விஷயமா நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து பிரயோசனம் நாங்க இதுல எடுக்க முடியுமான விஷயம் என்னன்னா, அல்லாஹு தாலாவுடைய அஸ்மா சிஃபாத், அவனுடைய பெயர்கள் பண்புகளை நம்ம இந்த சூறாவுல சிலதை எடுக்கலாம். எப்படி அவனுடைய நிறைய பண்புகளை நம்ம இதுக்குள்ள பார்த்துட்டோம். அவனுக்கு இனதுணை இல்லை, அப்படியான நிறைய விஷயங்களை பார்த்தோம். அல்லாவுடைய பேர் வருது, அதுல அஹத் வருது. அதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அதுக்குள்ள பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹு தாலாவுடைய பண்பை, பூரணமான அந்த பண்பை இந்த இடத்துல நாங்க பார்க்கோம். அது என்ன? ஒன்று வஹ்தானியத்துங்கிற, அல்லாஹ் தனித்தவனுங்கிற அந்த ஒரு முக்கியமான, யாருக்கும் இல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் யாருக்கிட்டையும் தேவையற்றவன் என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இதுக்குள்ள பார்க்கோம். அதே நேரத்துல அவனுக்கு இருக்கக்கூடாத சில பண்புகளையும் இதுக்குள்ள பார்க்கும். அதாவது ஒரு கடவுள்னு சொன்னா அந்த கடவுளுக்கு இந்த பண்புகள் எல்லாம் இருக்கக்கூடாது. பிள்ளை இருக்கிறது, பெற்றோர்கள் இருக்கிறது, அவரை மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறது, இதெல்லாம் கடவுளுக்கு இழுக்கான விஷயங்கள். அப்ப இதெல்லாம் இல்லை என்கிற நிறைய விஷயங்களை நம்ம இதுக்குள்ள பார்க்கலாம். அதே நேரம் இந்த உலகத்துல அவனை தாண்டின மத்த எல்லாமே அவனுக்கிட்ட தேவையானவர்கள். இந்த உலக பார்வையில பெரியவங்களா இருக்கலாம், ஒண்ணும் இல்லாதவங்களா இருக்கலாம், அதிகாரம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், யாரா இருந்தாலும் அவங்க நம்மட பார்வையில நம்மகிட்ட எதுவுமே கேட்காம இருக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட ஆக்களா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அவங்க எல்லாருமே
ஃபகீர் வறியவர்கள், அல்லாஹ் கிட்ட தேவை உடையவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் தான் தேவையற்றவன், நீங்க எல்லாரும் தேவையோட தான் இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் வறியவர்கள். அந்த லிஸ்டுக்குள்ள அல்லாஹ் வச்சு பார்த்தா நம்ம எல்லாரும் வரும். இந்த உலகத்துல வேணும்டா இன்னைக்கு உழைக்கிறத வச்சு என்னால வாழ கஷ்டமாயிக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கிறால் வருஷக்கணக்குல சந்ததியும் இருந்து தின்ற அளவுக்கு சொத்தோடு இருக்கலாம். ஆனா அல்லாஹ் நினைச்சா எதுவும் செய்யலாம். அவரும் அல்லாஹ் கிட்ட தேவையோட மனிதன் தான். யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட அதிகாரம், பணம், அதே மாதிரி பலம் எதுவாக இருந்தாலும், அரசியல் ரீதியா பொருளாதார ரீதியா எப்படிப்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும், ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டியும் சரி, அல்லாஹ் கிட்ட அவங்க தேவையுடையவங்கங்கிற செய்தியை நம்ம இதுல இருந்து பார்ப்போம். எனவே எங்களுக்கு இஸ்லாம் தெளிவா சொல்லி தந்துட்டபடி கடவுள் கொள்கைங்கிறது சூரத்துல் இஹ்லாஸ். ஒரு முஸ்லிம், இப்ப நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு இடத்துல படிக்கலாம், வேலை செய்யலாம். இதை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிவேன். படிக்கலாம், வேலை செய்யலாம், நிறைய நிறைய இடங்கள்ல போகலாம், வரலாம். எங்களோட இறைவனை பத்தி எங்கள்கிட்ட கேட்காங்க, உங்களோட இறைவனை பத்தி சொல்லுங்களேன், உங்களோட இறைவன் யாரு, நீங்க சொல்ற அந்த அல்லாஹ் யாரு கேட்டா, நாங்க பெருசா கதைக்க தேவையில்ல, இந்த சூறாவை அவங்களுக்கு சொன்னாலே போதும், இதைத்தான் எங்கட இறைவன் சொல்றான். இப்ப இந்த அடிப்படையை வச்சு அல்லாஹ்வை பார்த்தோம்டா, உண்மையிலேயே அல்லாஹ் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற கடவுள் கொள்கையில அல்லாஹ்வோட யாருமே இல்லை, அவன் தனியார், அவனுக்கு இன துணை யாருமே இல்லை. அங்க பார்த்தா அல்லாஹ் யாரு பெத்தெடுத்தாங்கன்னு கேட்டா அதுக்கும் விட இல்லை. அல்லாவுக்கு யாரும் பிள்ளைகள் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஆனா எங்க பிரச்சனைன்னு சொன்னா, இதுக்கு முந்திருந்த நபியவங்களுக்கு முந்திருந்த சமூகம் அல்லாவுக்கு பிள்ளை இருக்கிறதாகவும், யகூதிகள் உண்டு, அது கிறிஸ்தவர்கள் உண்டு, இப்படி வச்சிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தேவ தூதர்ன்றதை தாண்டி அவங்க எப்படி சொல்லுவாங்க, குழந்தைன்னு சொல்லுவாங்க, கடவுளின் குழந்தை அப்படின்னு அளவுல பார்த்தாங்க அல்லாஹ்வுக்கு பிள்ளை. அதே மாதிரி மலக்குமார்களையும் அல்லாஹ்வினுடைய பிள்ளைகளாக சமூகம் பார்த்திருந்த செய்திகளையும் நம்ம பார்க்கும். அப்ப இதெல்லாத்தையும் தான் அல்லாஹ் தஆலா முறியடிக்கான். எனவே நம்ம என்ன சொல்லணும், இந்த சூறாவை அழகா வாசிச்சவங்களுக்கு காட்டினா இதுதான் எங்கட கடவுள் கொள்கை. இந்த கடவுள் கொள்கைக்கு யாரெல்லாம் செட் ஆகுறாங்களோ அவங்கதான் கடவுள். இப்ப இத மாதிரி வச்சு பார்த்தா இந்த உலகத்துல எந்த ஒரு சமயமும் எந்த ஒரு கடவுள் கொள்கையும் இதுக்கு நேராக வரையலாது. அப்படி இதுக்கு நிகராக இதுதான் இந்த கொள்கைக்கு உட்பட்டு யாரும் வாரதா இருந்தா அவங்க அல்லாஹ்வைத்தான் நம்பியாகணும், வேற வழி அவங்களுக்கு இல்லை. எனவே இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலே அடிக்கடி சொல்லி வர விஷயம், இஸ்லாம் தெளிவானது, அல்லாஹ் தெளிவானவன், நபி தெளிவானவங்க, இந்த மார்க்கம் பரிபூரணமானது, எந்தவித சஞ்சலமும் சலனமும் எந்தவித சிக்கலும் இல்லாத தெளிவான பாதை, ஆதாரபூர்வமான பாதை. சிக்கலான விஷயங்கள் அது இஸ்லாத்துக்குள்ளே இருக்க இயலாத ஒரு விஷயம். எனவே அல்லாஹ் இவ்வளவு தெளிவா தன்னை பத்தி சொல்லிட்டான். இனி இந்த சூறாவை நாங்க ஓதுற நேரம் இந்த சிறப்பு எங்களுக்கு நினைவு வரணும். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் மற்ற 2 சூறாவோடையும் சேர்த்து இந்த சூறாவையும் ஓதுற பழக்கத்தை எடுக்கணும். பாடம் இல்லாதவங்க இதை பாடமாக்கணும். இதுல ஓதுன ஆரம்பத்திலே சொன்ன அந்த சில பிழைகள் இருக்கலாம், அது இருந்தா குர்ஆன் ஒருக்கா பார்த்து ஓதுங்க, அல்லது கேட்டு பழகுங்க, அந்த பிழைகளை மாத்த பாருங்க. அப்படி இருந்தால், இல்லாட்டி ஓகே. அதே மாதிரி இந்த சூறாவை எங்களுக்கு ஒரு யாருக்கிட்டையுமே சொல்ல முடியுமான அளவுல இந்த சூறாவை பத்திய, இந்த சூறாவினுடைய அரபு வார்த்தைகள், இந்த சூறாவினுடைய தமிழ் அர்த்தத்தையும் பாடமாக்குங்க. யாரும் கேட்டா எங்களுக்கு இதுதான் எங்களோட கடவுள் கொள்கை, இதுக்கு மேலால பெருசா நாங்க போக தேவையில்லை, அவங்கள்ட்ட இதுக்கு ஓகேயா இருந்தா சரி. இப்ப இதை விட்டு ஒருத்தர் இல்ல தனியாவும் இல்லாம கூட்டாவும் இருக்கலாம்னு ஒருத்தர் ஒத்துக்கிட்டாருன்னா அப்படி கடவுள் இருக்க இயலும். ஒரு வீட்டுக்குள்ளேயே 2 பேர கருத்து வந்தாலே அங்க பிரச்சனை ஆயிரும். எங்கேயுமே ஒருத்தர் கருத்து இல்லாம 2வது நபரும் சேர்ந்து முடிவெடுக்க போனா அங்க குழப்பம் தான் வரும். அப்ப இந்த பெரிய உலகத்தை ஆள்றதுக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கூட்டாக இருந்தா இவ்வளவு சிக்கல்கள் வரும். அப்ப சாத்தியம் இல்லை. இன்னொருத்தர் தேவையா இருக்கிற ஒரு ஆள் அவதாரம் எடுத்து வரணும், இவங்கதான் அதை செஞ்சு கொடுக்கணும், கடவுள் அதை அவர் செய்யும் வரையும் காத்துட்டு இருப்பாரு. இப்படியான தேவையோட ஒருத்தர் இருக்கிறதா இருந்தா அவருக்கு சாப்பாடு படைக்கணும். இப்படி நிறைய விஷயங்களோட ஒருத்தர் இருந்தா அவர் எப்படி கடவுளாக முடியும்? கடவுளுக்கும் மக்களுக்கும் என்ன வித்தியாசம்?
ஒருத்தரை கடவுளாக எடுக்கும், அவருக்கு பார்த்தா அவருக்கு சந்ததி இருக்கு, இவர் தானே அவங்களோட வாப்பா, இவங்க தான் உம்மா, அல்லது அவங்களுக்கு பிள்ளையும் இருக்காம், கடவுள்ற பிள்ளை வேறு அப்படின்னு சொல்லி வரலாறுகள்ல புராணங்கள்ல நம்ம பார்க்க இருந்தா அது எப்படி அவர் கடவுளாக இயலும்? அதே நேரம் சில நீங்க வரலாறுகள் எல்லாம் வேற மருத்துவங்களோட எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கடவுள் கொள்கையில கடவுளோட எல்லாம் சண்டையெல்லாம் நடந்திருக்கும், அவங்களுக்குள்ள போட்டியெல்லாம் நடந்திருக்கும், யாரு பெருசுங்கிற போட்டியெல்லாம் நடத்தப்பட்டிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அவளுங்க அதை ஏழம்லாம் படிச்சு பாருங்க. அப்ப அந்த சைடுக்குள்ள போனாலே நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் வச்சு பார்த்தா யாரு கடவுளுங்கிற கேள்விக்கே பதில் தெரியாம எல்லாரும் கடவுள் தான், கடைசியில தான் அதை எங்க வந்து விடும், படிச்சு தரவரும் கடவுள் தான், குழந்தை பிள்ளையும் கடவுள் தான், பெற்றோரும் கடவுள் தான். அப்ப இந்த வார்த்தை பிரயோகங்கள் அது சினிமா மூலமாக எல்லாம் வந்து 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 இன்றைக்கு எங்கட சமூகத்துல நம்ம பார்க்கும். ஏதாச்சும் சில விஷயங்கள் கேட்டோன்னே அந்த மனசுதான் கடவுள் இப்படின்னு சொல்லி சில லேசா அந்த வார்த்தைகளை வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் ஃபேஸ்புக்ல கமெண்ட் அடிச்சுட்டு போவாங்க, வாழ்க்கை புழக்கத்துல சொல்லிட்டு போவாங்க, சில பாடல்கள் லேசா சமூகத்துல சொல்லிட்டு போவாங்க, காசுதான் கடவுளப்பா கடவுளடா, இப்படி எல்லாம் சில வார்த்தைகள் நீங்க கேட்பீங்க. இதெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து எங்களுக்கு தெரியாமலே நாங்க பாவிக்கக்கூடிய வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு சின்ன அளவுலதான் தூரம் இருக்கும். ஆனா இந்த நபி அவங்களோட ஹதீஸ்ல கருத்தை சொல்றேன், அவர் ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரு, அது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு கோபத்தை உண்டாகும், அதனால நரகம் போயிடுவாரு. எனவே எங்களுடைய வார்த்தைகள் கவனமா இருக்கணும். நாங்க கடவுள் சம்பந்தமாக அல்லாஹ் சம்பந்தமாக பாவிக்கின்ற வார்த்தைகள் அது பாடல்களாகவும் எங்களோட சினிமா தாக்கத்தாலையும் எங்களோட சமூக புழக்கம் நாங்க படிக்கிற விஷயங்களால அது லேசா வந்துடும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். எனவே அல்லாஹ்வுக்கு நிகராக எதையுமே எவரையுமே நாங்க நினைக்கவும் கூடாது, சொல்லிடவும் கூடாது, எங்களோட வாழ்க்கையில செயற்படுத்திடவும் கூடாது. எனவே அல்லாஹ் தாலா எங்களை சரியான கடவுள் கொள்கையில வச்சு அந்த உண்மையான கடவுளை வணங்கி கடைசி வரைக்கும் அந்த களிமாவோட மரணிச்சு மறுமையில அந்த அல்லாஹ்வை நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் தரணும். இன்றைய கிளாஸ்ல வந்து உங்களுக்கு புதுசா எல்லாமே இருந்தாலும் ஓகே, அல்லது நீங்க நினைச்சதுக்கு மாற்றமாக எதுவும் சொல்லப்பட்டிருந்தாலும், அல்லது உங்களுக்கு எது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், எப்படியோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை தாங்க சட். சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா உங்களோட பின்னூட்டங்களை தந்ததுக்கு. சரி, இதோட நம்ம கிளாஸை முடிச்சு கொள்ளும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Al-Aqiq Tours and Travels, your trusted partner for a memorable Hajj and Umrah service.